கைது பண்ணலன்னு சொல்லி சொல்றாங்க. யார சார் கைது பண்ணல? யார சார் கைது பண்ணல? சார் அதான் சார் நான் பேசுறேன். ஏன்னா அவங்க கைது பண்ண மாட்டாங்க சார். விசாரணை முழுமையா நடக்கும், முறையா நடக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல அதுக்கு சார் சத்தியமா நடக்காது சார், சத்தியமா நடக்காது. நான் ஹானஸ்டா சொல்றேன் சார். அந்த பொண்ணு வெளியே வந்து பேசின இன்டர்வியூ யாரு பார்த்தாலும் கண்ணில் தண்ணி வரும். அந்த பொண்ணு பேசினது யாரு பார்த்தாலும் கிராஃபிக்கா அந்த பாப்பா டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எப்படி வீட்டுக்கு வந்தேன், சம்பளம் 16,000 பேசினாங்க, 5,000 மட்டும் கொடுத்தாங்க, ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் எட்டி உதைச்சாங்க, அடித்தாங்க, எனக்கு வந்து இந்த மோசமான அரிசி கொடுத்தாங்க, குக்கரில் செஞ்சு சாப்பிட்டேன், அதுக்கு அடித்தாங்க, அதையும் குக்கரில் சமைக்கக்கூடாது வேறு இதில் சமைக்கணுன்னாங்க, அதன் பிறகு நீ விட்டுருங்க நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லும் பொழுது எல்லாம் சேர்ந்து அடித்தாங்க. அப்புறம் நான் எம்எல்ஏனுடைய மருமகள் அப்படிலாம் நீ பண்ணிடுவியான்னு பேசினாங்க. ஆனால் SC/ST ஆக்டினுடைய இன்க்ரீடியன்ட் என்னங்கண்ணா? SC/ST ஆக்டினுடைய சிறப்பு தன்மையே குறிப்பாக பட்டியலின சமுதாயத்திற்கு வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐபிசி செக்ஷன் பயன்படுத்தாமல் SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் 1989 கொண்டு வந்தாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். ஐபிசின்னா அது வேறு மாதிரி, இந்தியன் பீனல் கோட் வேறு மாதிரி, மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள், இங்கே போங்க. SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் ஒரு படி மேலே போகுது. அதனால தான் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட். இதில் பெயில் கண்டிஷன்லேருந்து SC/ST ஆக்ட் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட். அதற்குத்தான் தனி சட்டமே நம்ம நாட்டில் கொண்டு வந்திருக்கோம். அந்த சகோதரிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். இவங்க அதை பயன்படுத்தாமல் இல்லை காவல்துறை வருவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க, நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் நம்ம 3 மாதம் பார்க்குறதுக்குள்ளே கோர்ட்டில் போய் அவங்க பெயில் வாங்கிக்குவாங்க. இந்த ஐடியா எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கோசரம். SC/ST ஆக்டுடைய சிறப்பு அம்சமே என்னென்னா தப்பு நடந்ததுன்னா உடனே அரெஸ்ட் பண்ண போவாங்க. ஏன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கக்கூடாது. சொல்கிறது புரியுதில்லைங்கண்ணே? இவங்க பண்ணுற அந்த ட்ராமாவே அவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கிறதுக்கு தான் அந்த ட்ராமா பண்ணுறாங்க. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் அப்படியே சும்மா ஒரு நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து எதுக்குன்னு அந்த பாப்பா முகத்தில் காயம் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக காயம் இருக்குது, வீட்டில் இருக்கிற பாப்பாவுக்கு வெளியால் பூந்தாங்கன்னு அடிச்சிருப்பாங்க. செல்ஃபோன் ரெக்கார்ட்லேருந்து அந்த பாப்பா எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இவர்களுடைய கேமே அவங்களுக்கு அப்படியே இழுக்கிற மாதிரி இழுப்போம், பெயில் கிடைச்சிரும். பெயில் கிடைச்சதுன்னா உங்களுக்கு தெரியும் அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் கேட்டால் திமுக என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை என்னென்னா நாங்கள் எங்கள் சொந்த எம்எல்ஏ மருமகள் அரெஸ்ட் பண்ணோம் ட்ராமா பண்ணுவாங்க. இவனுக்கு பண்ணுறதே அவங்களுக்கு பெயில் கிடைப்பதற்காக மாநில அரசு, திமுக அரசு இத்தனை ட்ராமா போடுறாங்க. கண்டிப்பாக பெயில் கிடைக்கும், நீங்கள் டிலே பண்ணால் கிடைக்காமையான இருக்கும். கோர்ட்டில் போய் பெயில் அப்ளை பண்ணால் ஜட்ஜ் என்ன கேட்பார், ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலையும் பாரு. உடனே காவல்துறை என்ன சொல்லும், எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். உடனே ஜட்ஜ் சொல்லுவார், இல்லை செக்ஷன் 41 எதுக்கு நீ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்க, கண்டிஷனல் பெயில் கொடுக்குறேன், நீ கூப்பிட்டு விசாரணைக்கு. ஆனால் இது நடக்கிற ட்ராமானே உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். அதனால் திமுக வெட்கி தலைகுனிய வேண்டும். இந்த மாதிரி நடக்குது. அண்ணன் சரியான கேள்வி கேட்டார், அந்த கேள்விக்கு ஒரே வார்த்தை பதில், அது சத்தியமாக நடக்க போகிறது இல்லைங்கன்னா. இங்கே பாருங்கள், இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி நம்ம இங்கேண்ணே நாங்கள் வந்து அந்த அம்பேத்கர் சிலைக்கு பக்கத்தில் இருந்து சகோதரி ரேகா அவர்களுக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு போனால் அதை கூட ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க காவல்துறை. பாருங்கள், காவல் ஆய்வாளர், சட்டம் ஒழுங்கு, பல்லாவரம் காவல் நிலையம், பல்லாவரம், சென்னை. பாரதிய ஜனதா கட்சி அந்த சகோதரிக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். ரேகா அவங்கள என்ன எங்கள் தங்கச்சி தானே, அதுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பேட்டர்னை பாருங்கண்ணே, பேட்டர்னை பாருங்கள். அதனால் எப்படின்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க, சத்தியமாக பண்ண மாட்டாங்க சார். அந்த காவல் ஆய்வாளர் வந்து விசாரணைக்கு அழைக்கிட்ட விசாரணை அழைக்கல, அவங்க தலைமறைவு கைது பண்ணணும் மட்டும் தலைவா. அதான் தலைவா நான் சொன்னேன்ல தலைவா, நானும் போலீஸில் 10 வருஷம் இருந்திருக்கேன் தலைவா. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அடுத்து இவங்க என்னன்னு எனக்கு தெரியும். ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. இதே தான் கடலூரில் திமுக எம்பிக்கு நடந்தது. சொந்த பாய்லரில் ஒருத்தர் கொண்டார், பாய்லரில் எம்ப்ளாயி கொண்டார் கடலூர் எம்பி ரமேஷ். பாய்லரில் அரெஸ்டே பண்ணல, 1 மாதம் அரெஸ்ட் பண்ணல. கோர்ட்டில் போய் பெயில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நேம்சேக் அரெஸ்ட் பண்ணி 2 மணி நேரத்தில் அந்த பெயிலை ஒபே பண்ணி கொடுத்தாங்க. திமுகவுடைய ட்ராமாவே இதுதான், அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, வெளியே விட்டு. ஆனால் உங்களுக்கு எனக்கு 2 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. சமூக வலைதளத்தில் அண்ணன் ஒரு கருத்து போடுறாரா, 2 மணிக்கு காவல்துறை கரெக்டாக வரும். நான் அதான் சொல்லலான்னு பார்த்தேன். இந்த ரேகா அவர்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா, அண்ணே அந்த கருணாநிதி அவங்க மருமகள் அடித்தாங்கன்னு சொல்லியிருக்கூடாது, அண்ணே எங்கள் வீட்டில் பிஜேபி கொடி ஏற்றுறோம், உடனே 100 காவல்துறை போயிருக்கும், அதை புடின்னு. அப்போ இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு ஆக்ஷன் எடுத்துருப்பாங்க. ரேகா அவர்கள் அண்ணே நீ அடிச்சிட்டாங்கண்ணே, என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு போலீஸ் சொல்லியிருக்கூடாது. அவங்க சொல்லியிருக்கணும், அண்ணே பிஜேபிக்காரன் கொடியேற்றுறானே வீட்டுக்குள்ளேன்னா, அப்போ 100 போலீஸ் வந்திருக்கும், அவங்க அதை பிடிச்சி ஆக்ஷன் எடுத்துருக்கணும். தமிழ்நாட்டினுடைய மோசமான நிலைமை, 2 மணிக்கு கைது செய்யக்கூடிய காவல்துறை, கருத்து சுதந்திரத்தை முறியடிக்கக்கூடிய காவல்துறை, திமுக ஆட்சியிலே இப்படிப்பட்ட நல்ல காவல்துறை ஏவல் துறையாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணலின்னா அது வெக்கக்கேடுங்க, வெக்கக்கேடு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.